எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விரால் மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ அதே பிளேஸ் தான். ஸோ அதில் வந்து இன்னொரு பாட்டுக்கு வந்திருக்கிறோம், அதாவது வேறு ஏரியாவுக்கு வந்திருக்கோம், லொக்கேஷன் மாற்றிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்க ராடு புது ராடுங்க. என்ன ராடுன்னு பார்த்தீங்கன்னா சிமானோவில் வந்து பார்த்திங்கன்னா சொலாரோன்னு சொல்லிட்டு ஒரு ராடு. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷன் ராடு. இந்த ராடோட பர்பஸ் பார்த்திங்கன்னா அல்ட்ரா லைட் ஃபிஷிங்க்கும் ஸ்னேக் ஹெட்டுக்காகவும் ஸ்பெஷலாக வந்திருக்க ராடு. ஸோ நல்லா ஃபாஸ்ட் ஆக்ஷன் இருக்குங்க அந்த ராடில். ஸோ லைட்டு வெயிட்டு யூஸ் பண்ணுறதே தெரியல. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து காஸ்டிங் பண்ணாலும் அந்த அளவுக்கு கை வலி இல்லை. ஸோ இதுக்கு பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் பார்த்திங்கன்னா சிமானோவில் 2.5 எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். 2500 ரீலு. இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்க நண்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஃபிஷிங் டேக்கிள்ஸோடைய ஓனரு வெங்கடேசன் நம்ம கூட வந்திருக்காரு. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்திருக்கிறோம் ஒரு டீமாக. ஸோ கூட பார்த்திங்கன்னா இன்னொரு பிரதர் ஒருத்தர் வந்திருக்கார் பள்ளிக்கரணையிலேருந்து. அப்புறம் வெங்கடேசனோட சொந்தக்காரர் சித்தப்பா ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ நாங்கள் 4 பேரும் தான் மீன் பிடிக்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடில் போகிறோம். ஸோ வாங்க என்னென்ன மீன் எப்படி லாக் ஆகுதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த வேடார் ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. ஸோ அதோட பர்பஸ் என்னன்றதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க இன்றைக்கி தான் உணர்ந்துருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வேலிக்காத்தா முள், பயங்கரமான முள்ளெல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ நம்ம அந்த ஷூ போட்டிருக்கிறதுனால நமக்கு ஒரு பாதுகாப்பு. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்னேக்குக்கு வந்து நம்ம பைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு சேஃப்டிக்கு நம்ம இது போட்டிருக்கிறோம். மூணாவது விஷயம் இந்த தண்ணியோட அரிப்புங்க. இந்த செடியோட அரிப்பு வந்து பயங்கரமாக இருக்கும் விரால் பிடிக்கிற இடங்கள்ல அந்த இறங்கும் போது. ஸோ அதுலேருந்து நமக்கு ரிலீஃப் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அட்டைப்பூச்சிங்க நம்ம மேலே ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த ட்ரெஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது யூஸ் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உள்ளே படவே படாது. ஸோ நம்ம என்ன ட்ரெஸ் போட்டு வந்துருக்கோமோ அந்த தண்ணி படாமல் நம்ம உள்ளே போயிட்டு வரலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் ப்ளஸ் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மைனஸ்ன்னு பார்த்தோம்னா உள்ள சேத்துல வந்து நம்ம லாக் ஆகிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பள்ளத்தில் ஏதாவது இறங்கிட்டோம்னா நீச்சல்லாம் அடிக்க முடியாது. ஸோ அந்த ஷூ போட்டிருக்கிறதுனால அதை கழட்டி விடுறதே ரொம்ப கஷ்டம். அது ஒன்று தான் இதில் மைனஸ்ஸு. பார்த்து போகணும். சரி வாங்க, நம்ம ஆளுங்க எல்லாம் உள்ளே இறங்கிட்டாங்க, நம்மளும் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம செட்டப்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். இடத்த பார்த்தாலே இன்றைக்கி மீன் கொஞ்சம் ரிசல்ட் இருக்க மாதிரி தான் தோணுது. வாங்க எத்தனை மீன் அடிக்க போகிறோம் என்னன்றது தெரியலை. நம்ம காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லோரும் ஒரு பக்கம் காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே மீன் பிடிக்கிறதுல ரொம்ப வெறியாக இருக்கிறாங்க. காலையில் நாங்கள் வந்ததே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தாங்க. வந்ததே 7 மணி இருக்கும். இங்கே யூஸ்வலாக நான் வர டைம் பார்த்திங்கன்னா இங்கே 6 மணிக்கு வருவேன். இன்றைக்கி வந்து 1 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம யூஸ்வல் டைம் தான் வந்தோம். ஸோ காஸ்டிங் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. மீன் விரட்டிக்கிட்டே வருது. நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 தடவை மீன் விரட்டிகிட்டு வந்துச்சு, ஆனால் எடுக்கலை. தவளையை வந்து எடுக்க மாட்டேங்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை விரட்டுச்சு, தவளையை எடுக்கலை. ஸோ நமக்கான ஸ்ட்ரைக் எதுவுமே கொடுக்கல மீன். ட்ரை பண்ணிட்டுருக்கோம், தொடர்ந்து ட்ரை பண்ணுறோம். தூண்டில் குச்சி போடுறவங்க இப்போ தாங்க எடுத்து தண்ணியெல்லாம் கலக்கிட்டு அவங்க மேலே ஏறிட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்க ஏறினதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் போடுறோம். இன்னும் தண்ணி அந்தளவுக்கு தெளியலை. ஸோ மீன் வரத்து கம்மியாக தான் இருக்குது வெளில வரதுன்றது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பிரைடு பார்த்திங்கன்னா சன்லைன் பிரைடு யூஸ் பண்ணுறேங்க. ஸோ சன்லைன் பிரைடில் வந்து நம்ம 30 LB யூஸ் பண்ணுறோம். ஸோ இது நல்லா இருக்குங்க. ஸ்னேக் ஹெட்டுக்கும் சரி அல்ட்ரா லைட் ஃபிஷிங்க்கும் நல்லா இருக்குங்க அந்த பிரைடு. ஸோ 2 in யூஸ் தான். 8 kg வரைக்கும் தாங்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தேலி மீன்லாம் மாட்டுச்சுன்னா சூப்பராக தாங்கும். நமக்கு ஒரு மீன் லாக் ஆகிருக்கு, வாங்க பாருங்கள்.
மீன் நல்லா செடிக்குள்ளே போய் மாட்டிகிட்டு இருக்குதுங்க. நல்லா லாங் காஸ்டிங் போட்டு தான் மீன் அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மீன் கிட்டேயே இல்லை, நல்லா லாங்கில் தான் மீனுங்க எல்லாமே இருக்குது. ஸோ சரியான ஃபைட்டுங்க. மீனும் விடவே இல்லை, செடிங்களுக்குள்ளே போய் பரட்டியாவது தப்பிச்சிடணுன்ற மாதிரி பார்க்குது. ஆனால் நம்மளும் விட்டுறதா இல்லை. சரியான லாக்கு மீன். என்ன பண்ண அதுவாக நம்மளால ஒரு கை பார்க்கலான்ற மாதிரி தான் நம்மளும் ரிட்ரைவர் பண்ணி சரியான போஸ்ட் போட்டு இழுத்துருக்குறோம். பாருங்கள், மீன் இன்னும் கேமராக்கே தெரியல, அவ்வளோ லாங்கில் இருக்குது மீன். ஸோ அவ்வளோ தூரம் லாங் காஸ்டிங் பண்ணால் தான் மீன் எடுக்க முடியும். இப்போ தான் ஓரளவுக்கு மீன் தெரியுது பாருங்கள், எவ்வளோ செடியோடு வருது பாருங்கள் மீன். இருக்குது, எல்லாமே இருக்குது, போட்டுலாம். ராடு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளுங்க, சூப்பரான ராடு. ஸ்னேக்கெட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து மீன் கிட்ட வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ செடியோட பரட்டிட்டு வருது பாருங்கள் மீன். நல்ல சைஸுங்க மீன். இன்றைக்கி எனக்கு மாட்டின மீனுங்க எல்லாமே நல்ல சைஸ் தாங்க. ஆனால் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, கேமரா வந்து நல்லா ஹீட் ஆகி சார்ஜ் இல்லாமல் சுத்தமாக ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 2-3 மீன் தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு வீடியோ, அதுக்கு மேலே எடுக்க முடியலை. ஸோ பாருங்கள் எவ்வளோ மீன் நம்ம பிடிக்கிறோம், எப்படி ஏற்றுறோன்றதை பாருங்கள். ஸோ திரும்பவும் நம்ம காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யூஸ் பண்ணுற ஃப்ராக் என்ன ஃப்ராகுன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டா ஃப்ராக் தாங்க யூஸ் பண்ணுறேன். சீட்டா ஃப்ராகில் 10 கிராம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்ல ஆக்ஷனோடு தான் வருது ஃப்ராகு. கூட வந்த நண்பர்களும் விடாமல் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்குலாம் ஒரு ஸ்ட்ரைக் கூட கிடைக்கல இன்னும். ஸோ நம்ம வந்து ஒரு மீன் அடிச்சிட்டோம். ஸோ திரும்ப நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 தாண்டிடுச்சுங்க. ஸோ நாங்கள் வந்து 1.5 hours ஆகிட்ட ஆக போகுது. ஆனால் இன்றைக்கி வந்து கிளைமேட் சூப்பராக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வெயில் தெரியலை. இல்லைனா எங்கள் நேரத்துக்கு நம்ம வந்து ஒரு வழி ஆகிட்டுருப்போம். ஸோ மறுபடியும் நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அடிக்கிற மீன் நல்லா சைஸாக தாங்க இருக்குது, அது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாகவே இருக்குது. இந்த ஃப்ராகை பொறுத்த வரைக்கும் சின்ன மீனுங்க வந்து அவ்வளோவா சீண்டாது. இந்த ஃப்ராகை அடிச்சிச்சின்னா நல்லா 1 கிலோவுக்கு மேலே 1.5 கிலோவுக்கு மேலே மீன் தான் அடிக்கும். ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் இடைஞ்சலும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து நிறைய தவளைங்க இருக்குது, பச்சை தவளை. ஸோ அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம பிரதருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஓயாமல் தவளையாக தான் மாட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ அவரும் ஒரு 2-3 தவளை அடிச்சுட்டு எடுத்து விட்டுட்டு இருந்தார். அதுவும் ஸோ லாங்கில் போட்டு அடிக்கிறதுனால நமக்கு மீன் பாருங்கள், அடுத்த ஒரு மீன் லாக் ஆயிடுச்சு. பயங்கரமாக ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. அவ்வளோ சாமர்த்தியமாக மீனை வந்து ஏற்ற முடியல, அதுதான் உண்மை.
மீன் எப்படியாவது நம்ம வந்து தப்பிச்சிடணும் இதுல இருந்துன்னு சொல்லிட்டு செடியில பிறண்டு அடிச்சிட்டு வருது. அதுதான் தான் யோசிக்கிறேன் நான். இப்போ கரெக்டாக இருக்கா? வந்துரு நாயே, வெளில வந்துரு. கஷ்டப்பட்டு லாக் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து லாக் நல்லா பண்ணதுனால தான் நான் நம்பிட்டு நிற்கிறேன். ஸோ மீனே வெளில வரட்டும்னு சொல்லிட்டு நான் அப்படியே டைட்டு கொடுத்தே நிறுத்தி வச்சுருக்கிறேன். ட்ராக் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டில் இருக்குது. அதுவாக வெளில வரட்டும். நம்ம இப்போ தான் பண்ணோன்னா செடியில் வாயை வச்சு ஸோ இதுவும் ஒரு சைஸான மீன் தான் நினைக்கிறேன். ஏன்னா சரியான ஹெவி வெயிட்டுங்க. அந்த செடிக்கு அதுக்கும் மீன் நல்லா தெரியுது. ஸோ பாருங்கள், எங்கேருந்து மீனை இழுத்துட்டு வர வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஏன்னா மீன் எல்லாமே இப்போ லாங்கில் தாங்க இருக்குது. இங்கே இந்த குச்சி தூண்டில் போட்டு நடமாடுறாங்க ஆளுனோட தண்ணி சவுண்டு கேட்டாலே மீன் ரொம்ப விலகி தூரம் போயிடுது. ஸோ அந்த லாங் காஸ்டிங் இருந்தால் மட்டும்தான் இப்போ மீனை வந்து நம்மளால் லாக் பண்ண முடியும். பாருங்கள், மிஷினே என்ன ஃபோர்ஸாக சுற்றினாலும் மீன் வெளிலே வரல. நல்லா பிடிச்சி இழுன்னு இழுத்ததுக்கு அப்புறம் தான் மீன் வந்து செடியோடு பிரட்டிட்டு வருது. பாருங்க, ட்ராகை ஃபுல் டைட் வச்சா இழுக்கிறேன், அப்பவும் வந்து புல் பண்ண மாட்டேங்குது. நம்மளும் ஃபோர்ஸை போட்டு தான் இழுக்க வேண்டியதாக இருக்குது. செம்ம லாக்கு. மீன் வாய்க்குள்ளே தான் ஆச்சேன். கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா சரியான ஃபைட் பண்ணுதுங்க அந்த மீன். எனக்கு தெரிஞ்சு நல்லா ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும் அந்த மீன். பாருங்கள், அந்த செடியோடு பிடிச்சிக்கிட்டு உள்ளே இருந்துட்டு நல்லா பிறண்டுருச்சு மீன். அந்த செடியிலேருந்து வெளில வர மாட்டேங்குது. அடியில் போய் நல்லா பிறண்டுருச்சு மீன். இருந்தாலும் நம்ம விட்டுற மாதிரி இல்லை. ஸோ வந்துருச்சு மீன் வெளியில். பாருங்கள், இன்னும் ஃபோர்ஸாக சுற்றி சீக்கிரம் எடுத்துடலாம். எடுக்க செடிக்குள்ளே தாங்க போய் போடுது. ஃபுல்லாக தாமரை செடி தோணுது. எனக்கு இன்னும் மேலே இருக்க மாதிரி தோணுது. ஓப்பன் வாட்டர்னால் நம்ம ஈஸியாக இழுத்துடலாம். ஸோ அந்த தாமரை செடிங்களில் வந்து மீன் லாங் காஸ்டிங் அடித்தா இது ஒரு தொந்தரவுங்க. ஃபுல்லாக போட்டு இழுன்னு இழுத்துட்டு வரணும். எல்லாத்தையும் இழுத்துட்டு வரும் போயிட்டு. இன்னும் மீன் கிட்ட வரல. நம்ம லாக்கு மேதோ இல்லை, சரியாக லாக் ஆகலை. ரிலீஸ் ஆகிட்டு இருக்க வேண்டியது. ஆயிருக்கு, உள்ளே நல்லா ஊக்காயிருக்கு. இல்லைன்னா இது மிஸ் ஆகிட்டு இருக்கும். பாருங்கள், இப்போ தான் கிட்ட வந்திருக்குது. எவ்வளோ செடியை பரட்டிட்டு வரதுனால அடுத்த மீன் வந்து அந்த இடத்துல இருக்க மீனுங்க பயந்துருதுங்க. ஸோ திரும்பவும் நம்ம அதே இடத்துல காஸ்டிங் பண்ணால் மீன் அடிக்க மாட்டேங்குது. ரொம்ப லேட் ஆகுது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி செடியை பரட்டிட்டு வரும்போது இந்த மீனுங்க அந்த அதிர்ச்சியில் பயந்து விலகிரும் அந்த இடத்த விட்டு. ஸோ அதனால் அதே இடத்துல நம்ம போட்டு திரும்பலாம் அடிக்க முடியாது. பாருங்கள், மீன் சைஸை பாருங்கள், நல்ல சைஸுங்க மீன். ஃப்ராகை வந்து தொண்டைக்குழிக்குள்ளே முழுங்கிருச்சு மீன். இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ராகை கழட்டிட்டு தான் எடுக்கணும். ஃப்ராக் கழட்டிகிட்டு இருக்கிறேன். லாக்கு மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகி அந்த செடியில் போய் வாயோடு மாட்டிக்கிச்சுன்னா கண்டிப்பாக மீன் மிஸ் ஆயிருங்க. ஸோ அதை வந்து நல்லா கவனித்து அடித்தா மட்டும்தான் அந்த மீனை வந்து நம்ம லாக் பண்ண முடியும். ஸோ கூட வந்து நண்பர்கள் வந்து நிறைய ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு மீன். ஆனால் வந்து யாருக்குமே அந்த லாக் பண்ணலை, சரியாக லாக் ஆகலை. மீனோட அந்த பாருங்கள், தொண்டையிலேருந்து எடுத்தாச்சு ஃப்ராகை. ஸோ இந்த மாதிரி தொண்டைக்குள்ளே விட்டு நம்ம எடுக்கிறதுனால மீன் என்ன தான் பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் மீன் வந்து கொஞ்சம் நேரத்தில் இறக்க வாய்ப்பு இருக்குங்க. அவ்வளோதான், சிக்காரை போட்டு கட்டியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. கேமரா வந்து சரியான ஹீட் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தவளை, பச்சை தவளை வந்து நம்ம பிரதருக்கு மாட்டுச்சு. அது பின்னாடியே வந்து ஒரு விரால் சரியான சைஸுங்க, 2 கிலோ 1.5 கிலோ இருக்கும் மீன். அதுவாக வந்து ஃப்ராக் எடுத்து அதுவாக லாக் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் வீடியோ கவரேஜ் பண்ண முடியல. பட் அதே மாதிரி சிக்காலேருந்து நாங்கள் வெளில எடுத்துகிட்டு வரும்போது அந்த மீன் நல்லா உயிரோடு அந்த மீன் மிஸ் ஆயிடுச்சு. எப்படி வெளியேறிச்சுனே தெரில எங்களுக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாங்கள் ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ நண்பர்களும் ஒரு சில மீன்கள் பிடிச்சாங்க. நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 மீன் அடித்தேங்க. 3மே நல்ல சைஸு. ஒன்று வந்து நம்ம சிக்காவில் வந்து வெளில விட்டுட்டோம். ஸோ ஃப்ரெண்டுங்களும் பார்த்திங்கன்னா அவங்க சித்தப்பா வந்து நல்லா மீன் இன்றைக்கி லாக் ஆச்சு.
வெங்கடேசன் பிரதர் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் லாக் பண்ணார் இன்றைக்கி, அதுவும் நல்ல சைஸு. நாங்கள் பிடிச்ச மொத்த மீனையும் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். இதோட அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டாப்பிக்கோடு நல்ல கண்டென்ட்டோடு உங்களுக்கு ஒரு வீடியோ நான் தரேன்.